குயிக் வீடியோல நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த மாதிரி ஷேக் எஃபெக்ட்ஸை நம்ம ஐகான்ஸ் அண்ட் இமேஜஸ் ஆர் ஈவன் வீடியோஸ்க்கு எப்படி அப்ளை பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். இந்த எஃபெக்ட்டை உங்களுக்கு சிம்பிளாக கிரியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரீசெட் ஒன்று தேவைப்படும். அதை நீங்கள் ரொம்பவே ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு இந்த வெப்சைட் வந்துருங்க. இந்த வெப்சைட்டில் கீழே போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் தாராளமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஜிப் ஃபைல் வந்துடும். ஸோ இதில் போய் இந்த ஃபைலை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது நீட்டாக போட்டிருப்பாங்க. ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ இதை ஃபாலோ பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அனிமேஷனை கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த ரெண்டு ஐகான்ஸை தான் அனிமேட் பண்ண போகிறோம். ரொம்பவே சிம்பிள் தான். ஜஸ்ட் நீங்கள் ஐகானை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணோன்னா எஃபெக்ட்ஸ் பேனல் போயிட்டீங்க அப்படின்னா ப்ரீசெட்ன்ற இந்த ஃபோல்டருக்குள்ளே உங்களுக்கு இந்த ப்ரீசெட்டோட எல்லா எலமெண்ட்ஸுமே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான உங்களுக்கு எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரீசெட்ஸ் இருக்குது. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு எல்லாத்தோட கம்ப்ளீட்டான வீடியோஸ் வேணும்னு சொல்லுங்கள். நம்ம கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹேண்ட் ஷேக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹேண்ட் ஹெல்ட் கேமரா ப்ரீசெட். ஸோ இதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஃபோல்டர்ஸ் இருக்கும். நான் எப்போவுமே என்ன பண்ணுவேன்னா இந்த ஓவர் சைட் ஃபுட்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் போயிட்டு இந்த ஹேண்ட் ஹெல்ட் கேமராவில் மோர் மூமெண்ட் ஸ்மூத் இருக்குது பார்த்தீங்களா, இதை தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் என்னோடய வீடியோஸ்க்கு. ஸோ நீங்கள் உங்களுக்கு வேணும்னா எதில் நீங்கள் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா எப்படி அப்ளை பண்ணணும்னா இந்த லேயரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது உங்களுடைய ஐகானோ இமேஜோ வீடியோஸோ எதை வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை அப்படியே ட்ராக் பண்ணி அந்த லேயர் மேலே போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அனிமேஷன் இங்கே ஆட் ஆயிரும். இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோலில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீ ஃப்ரேம்ஸ் வந்து எக்கச்சக்கமாக இங்கே க்ரியேட் ஆகிருக்கும். கரெக்டுங்களா? உங்களுக்கு தெரியுதுங்களா? இங்கே டாட்டாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த அளவுக்கு கீ ஃப்ரேம்ஸ் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இதை மேனுவலாக அனிமேட் பண்ணுற மாதிரி இங்கே பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம இதை ப்ளே பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக செட்டிலான ஒரு சின்ன அனிமேஷன், ரேண்டமான ஒரு அனிமேஷன் இங்கே கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இப்போ இந்த எஃபெக்டை யூஸ் பண்ணும்போது ஒரு சின்ன ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இங்கே வந்து நம்மளுடைய பொசிஷன் ரொட்டேஷனை வந்து அது ஆக்குபை பண்ணிருச்சு. ஸோ இப்போ நமக்கு எதாவது பொசிஷனை மாற்றணும் அப்படின்னா கஷ்டம். ஸ்கேல் வேணால் நம்ம மாற்றிக்கலாம், பட் பொசிஷன் மாற்றணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு சின்ன டிப் இருக்குது. என்ன அப்படின்னா இங்கே எஃபெக்ட்ஸில் போய்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்மை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரான்ஸ்ஃபார்மை நம்ம அப்ளை பண்ணிடலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மோஷனை நம்ம வந்து டிஸ்டர்பே பண்ண வேண்டாம். ஜஸ்ட் இந்த ட்ரான்ஸ்ஃபார்மில் வந்து நீங்கள் தாராளமாக உங்களுடைய பொசிஷனாக இருக்கலாம், இல்லைனா ஸ்கேலாக இருக்கலாம், நீங்கள் தாராளமாக இதை வந்து மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு வேளை நான் ஸ்கேல் எனக்கு அனிமேஷன் ஆட் பண்ணோம் அப்படின்னா கூட என்னால் தாராளமாக இங்கே ஆட் பண்ண முடியும், எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல். நம்ம அப்போ அந்த பழைய இதை அதாவது அங்கே மேலே இருக்கிற இந்த ப்ராப்பர்ட்டிஸை நம்ம டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனிமேஷன் ரெடி ஆயிரும். சரி, ஓகே, ஸ்கேலிங் ஆல்ரெடி இருக்குது. அப்போ பொசிஷன் அனிமேட் பண்ண முடியுமானா தாராளமாக நீங்கள் அனிமேட் பண்ணலாம். ஜஸ்ட்டு கீ ஃப்ரேம்ஸை க்ரியேட் பண்ணிக்கோங்க. வெளியில் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகே, ப்ளே பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், அதாவது இந்த கீ ஃப்ரேம்ஸை நம்ம டிஸ்டர்பே பண்ணல, கீழே இன்னொரு கீ ஃப்ரேம் க்ரியேட் பண்ணி சூப்பராக நம்ம அனிமேட் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி ஈஸியாகவே உங்களுடைய ஐகான்ஸ்க்காக இருக்கட்டும், இமேஜஸாக இருக்கட்டும், எந்த ஒரு சப்ஜெக்டாக இருக்கட்டும், நீங்கள் சூப்பராக இந்த மாதிரி ஒரு ஷேக் எஃபெக்டை ரொம்பவே ஈஸியாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறேங்க. இந்த மாதிரி டிப்ஸை தொடர்ந்து பார்க்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த பதிவில் பேசுவோம். அதுவரை உங்கள் ஏவி.